வணக்கம் மக்களே! நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 5 மணி முதல் 12 மணி வரை நடக்கும் சீனாபுரம் மாட்டுச் சந்தைக்குத்தான் வந்திருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா, வளர்ப்புக்கான கிடாரி கன்றுகள் மற்றும் வத்தக்கறவை, கைம்பால் கறவை மற்றும் கன்னு மாடுகள் வந்து குறைந்த விலையில நல்ல தரமான மாடுகள் வாங்கலாம். ஹெச்எஃப், ஜெர்சி, வீட்டுக்கு தேவையான மாடுகள், பால் மாடுகள் முதற்கொண்டு அனைத்து ரகமான மாடுகளுமே இங்கே நேரடியாக பேரம் பேசி பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம். ஈரோட்டிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற சீனாபுரம், அதாவது மலை சீனாபுரம்ங்கிற ஏரியாவில் தான் இந்த சந்தை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நடந்துக்கிட்டு இருக்குது. அது போக குன்னத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். குன்னத்தூர்லேருந்து வரலாம். ஓகே, இன்னைக்கு வந்து வத்தக்கறவை, கைக்கறவை மாடுகள் விலை நிலவரம் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்தரலாம். வாங்க பதிவுக்கு போவோம். நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லு பார்த்தா நறுக்குன்னு ஒரு அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா, நம்ம சீனாபுரம் மாட்டு சந்தையில் வத்தக்கறவை ஒன்று வாங்கியிருக்காங்க. பார்க்குற நல்லா ஜம்முன் இருக்கு. வணக்கம். சொல்லுங்கண்ணா. எங்கிருந்து வர்றீங்க? நாங்க பெருமாளூர்ல இருந்து வரோங்கண்ணா. ஆமா. வத்தக்கறவை ஒன்று வாங்கியிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? 30 ரூபா சொல்லி 26 ரூபாய்க்கு முடிச்சேங்க. ஆமா. விலையெல்லாம் பரவாயில்லையா? பரவாயில்லைங்கண்ணா. பால் காலையில 3, சாயங்காலம் 3. ஆமா. ஈத்து 3 நீத்துண்ணா. ஆமா. வீட்டுக்கு ஏத்த மாடு. ஆமா. மறுபடியும் சனையாச்சுனா எத்தனை கொடுக்கும்? சனையாச்சுனா ஒரு 50 ரூபாய்க்கு போகணும். ஆமா. பக்குவப்படுத்தி சனை பண்ணணும். ஆமாண்ணா. சரி, ஓகேம்மா. சரிண்ணா. எத்தனை உருப்படி வச்சிருக்கீங்க? நம்ம வீட்டுல 4 உருப்படி இருக்குதுண்ணா. 4 இருக்குதுண்ணா. சரி, ஓகே. சரி சரி. அதுக்கப்புறம் ஒண்ணு முடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஐயா தான் ஒரு வத்தக்கறவை ஹெச்எஃப் மாடு வாங்கியிருக்காரு. நல்ல பெரிய தரத்தில் இருக்கிற மாடு. ஐயா வணக்கம். உங்க பேரு? கோவிந்தசாமி. எங்கிருந்து வர்றீங்க? பல்லடத்துக்கு பக்கம் செம்மிபாளையம். வத்தக்கறவைங்களா? வத்தக்கறவைங்க. பால் நேரம் 5 லிட்டர் கறக்கும் இருக்காங்க. தினம் 10 லிட்டரு. 55 சொன்னாங்க, 47க்கு முடிச்சா. ஏதோ அப்புறம் அது விட்டா மாடு ரூபான மாடு இல்ல. மாடு நல்ல தரமான மாடு. 7 உருப்படி இருக்குது வீட்டுல. அப்படியே பெரிய தரத்துல மாடுகள் என்ன இங்க வந்து இறங்கிரும். மேலேயே வச்சு சேல் முடிச்சிருவாங்க. நல்லா கைக்கறவை மாடுகள், கைம்பால் மாடுகள்பாங்க. இந்த மாதிரி வத்தக்கறவை நம்ம சரௌண்டிங்ல வத்தக்கறவைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய மாடுகள் வேணா நம்ம சீனாபுரம் சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். படா சைஸ் மாடுகள் பூராமே விற்பனைக்கு நின்று இருக்கு. ஹெச்எஃப் அப்படியே ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். அங்க ஒண்ணு விலை பேசி முடிச்சு பால் கறந்து பார்த்துட்டு இருப்பாங்க இருக்கு. 4 காம்பளை பால் வருதான்னு பீச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இது வாங்கிருக்கீங்களா? அப்படிங்களா? கண்ணு மாடுங்களா இல்ல வத்தக்கறவைங்க? கீழே வரும்போது உங்களுக்கு நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க இந்த ஹெச்எஃப் வந்து 37 ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் மாடு. பால் அளவுல எத்தனைங்க சொன்னாங்க? பால் 4 லிட்டர் சொன்னாப்லைங்க. 4 லிட்டர். என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? 45 சொல்லி 37க்கு முடிச்சீங்க. 37க்கு. நீங்க எங்க இருந்து வரீங்க ஐயா? நம்ம உள்ளூர் லோக்கல் சீனாபுரம் லோக்கல் தான். சரி சரி சரி, ஓகேங்க. இந்த மாதிரி நல்ல பெரிய தரத்துல வத்தக்கறவைகள் வேணாலும் இங்க சீனாபுரம் வந்தா வாங்கிக்கலாம். 37க்கு தான் விலை முடிச்சிருக்காங்க. பேசினா இன்னும் கொஞ்சம் அனுசரித்து தருவாங்கன்னு நினைக்கிறேன்.
வணக்கம். வணக்கம்ண்ணா. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நான் இது ராசபான் மரத்துலேருந்து வரேன். நான் திங்களூர் சைடு. ஆமா. வட்டக்கறவையா? இல்லைங்க, இது விரதலுங்க. ஆமா. இல்ல கணக்காது. என்ன ரேட் சொல்லி என்ன ரேட் வாங்குனீங்க? 40 ரூபா சொன்னாங்கண்ணா. 35 ரூபாய்க்கு வாங்கியிருக்குறேன். ஆமா. பல்லு 2 பல்லுங்க. ஆமா. கொண்டு போனா செக் பண்ணிட்டு செனை பிடிச்சி இன்ஜெக்ஷன் பண்ண செனை இல்ல வித்துற மாதிரி தாங்க. ஆமா வித்துருவாங்க. ஆமாங்கண்ணா. நான் இப்பதான் படிச்சு முடிச்சு இப்பதான் விவசாயம் பண்றேன். ஆமா ஆமாங்க. வாழ்த்துக்கள். விவசாயம் பிளஸ் சரிங்க. சரி. அப்படியே உள்ள வந்தோம்னா இது வரைக்கும் மாடு வாங்கினவங்களை பார்த்தோம். உள்ள வந்தோம்னா நல்லா கருப்பு சட்டை சிவப்பு சட்டைன்னு விதமா பெரிய தரத்தில் இருக்கிற மாடுகள் இருக்கு. எல்லாமே செப்பு பல 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 பலன்னு கொண்டாந்துருக்காங்க. உள்ள பாக்குற அச்சல வாத்த மாதிரி செம்முன் இருக்கு. ஐயா இது வாங்கிருக்கீங்களா? இந்த மாடு வாங்கிருக்கீங்களா? என்ன விலைக்கு வாங்கினீங்க ஐயா? 45 ரூபாய்க்கு. 45. ஒரே ஒரு நிமிஷம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? கருமத்தம்பட்டி. அவங்க 50,000 சொன்னாங்க. நாங்க 45,000 கேட்டுருக்கோம். நாலு வடி 3 வடி இறக்குறேன். 4 படி 3 படி அது உங்களுக்கு அந்த இருக்குது. அது நம்மளுது இல்ல. இது ஃபைனல் ரேட் முடிச்சீங்க 46 முடிச்சிருக்கீங்க. மாடு பரவாயில்லைங்களா? சரி ஓகே. உங்க பேரு? வாங்கிக்குது. அதே மாதிரி இன்னொருத்தவங்க மாடு வாங்கியிருக்காங்க. இல்லை இன்னைக்கு மாடு வட்டக்கறவை மாடு பூராமே எச்சப்புல சேர்றது ஜம்முன்னு இருக்கு. ஒவ்வொன்றுமே அப்படியே உள்ள போயிடுவோம். ஓகே அப்படியே காமிச்சிட்டு மட்டும் போயிடலாம். இன்னைக்கு எத்தனை ரூபாயில இருந்து இருக்குதுமா? இன்னைக்கு மாடு எத்தனை ரூபாயில இருந்து இருக்குமா? 35 40 இருந்து எல்லாமே 4 பல் தரமா? சரி ஓகே. இது எல்லாமே 4 பல் தரத்தில் இருக்கிற மாடுகள். 35 ரூபாயில இருந்து 40 ரூபா ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா பாக்குற கடா சைஸ்ல இருக்கு. அதே மாதிரி அண்ணனும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 உருப்படி வச்சிருக்கிறாரு. எல்லாமே நல்ல படா சைஸ்ல இருக்கிற ஹெச்எஃப். கருப்பு சட்டை வேணுங்களா? பாக்குறவங்கள தலை 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 ஜம்முன்னு இருக்கு. ஒரு 50 ரூபா ரேஞ்சுக்கு மேலதான் அப்படின்னாரு. ஒன்று 8 to 10 பால் கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல பெருங்குட்டு இருக்க மாடுகள் கிட்டத்தட்ட 4 மாடுமே அட்டகாசமா இருக்கு. 50 ரூபாய்க்கு மேல ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயோ அதுக்கப்புறம் இந்த ஜெர்சி வேலை முடிச்சு கொண்டு போவாங்களாட்டு. மடி எல்லாமே நல்லா ஜம்முன்னு திரண்டு கிடக்கு. ஐயா கடுப்போட பிடிச்சி போயிட்டு இருக்கு. அப்படியே இங்க ஒரு செவல சட்டை ஒண்ணு நிக்குது. கருப்பு சட்டை ஒண்ணு நிக்குது. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாடுறீங்க? இன்னைக்கு ஒரு 16 உருப்படி வந்துருங்க. ஆமாங்க. என்ன ரேஞ்சில இருக்கு? நான் எல்லாம் ஒரு 60,000 இருந்து ஒரு 45,000 வரைக்கும் இருக்குங்க. 45 to 60. ஆமாங்க. இந்த பெரிய மாடு என்ன ஜெர்சியா ஹெச்எஃப்? ஹெச்எஃப் எல்லாமே ஹெச்எஃப் மாடுங்க. ஹெச்எஃப் தான். ஒரே மாடு மட்டும் தான் ஜெர்சி. பல நல்லா நீட்டா இருக்கு. இந்த ஒண்ணு மட்டும் தான் ஜெர்சி. ஆமாங்க. இது என்ன ரேட்மா வரும்? ஒரு 30 ரூபா வருங்க. 30 ரூபா ரேஞ்ச். பால் அளவு? பால் அளவு ஒரு 3 படி வருங்க. 3 படி வீட்டுக்கு ஏத்த மாடு. ஆமாங்க. அந்த பெரிய மாடுகள்லாம் அதெல்லாம் அதுல ஒரு 5 படி. 5 படி. என்னாச்சு கல்லு தான் கடப்பல்லுங்க. பால் அளவு அதான் ஒரு 5 வரும். ஆமா 10 லிட்டர் வரும். ரேட் என்ன ரேட்டுமா? 63 ரூபா வருங்க. 63. சரி ஓகே. அப்படியே அடுத்து
அடுத்து அங்க இருக்கிற அந்த மாடு அது ஒரு 47 ரூபா வரும். 47. எல்லாமே நல்ல பெருங்குட்டு வர்க்க மாடு. ஆமாங்க, எல்லாம் பெருங்குட்டு வரும். எல்லாம் சென மேல 1.5 லட்சத்துக்கு விற்கிற மாடு ஒவ்வொரு. 1.5 மேல போகும். ஆமாங்க. ஆள் பாக்குறது இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாமா? கான்டெக்ட் பண்ணிக்கலாம். இது போக வேற எத்தனை உருப்படி கைவசம் இருக்கு? இங்க ஒரு 5 மாடு இருக்கு. அதையும் பாத்துடலாமா? பாருங்க எல்லாம் பாத்துக்கலாம். அந்த மாடுகளை பார்த்தோம்னா அது என்ன ரேட் வருது? அது ஒரு 50 ரூபா வருங்க. 6 பல்லு. கால் அளவு ஒரு 6 படி வரும். அது ஒரு 60 ரூபா வருங்க. கால் அளவு எத்தனைமா? அது ஒரு 4 படி வரும். 4 படிதான். அதே மாதிரி நடாதுங்க. 45 ரூபா வரும். இந்த மாடுகள்லாம் கைவசம் இருக்கு. ஆமாங்க. மாடுகள் வேணாலும் உங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாம். கான்டெக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் என்ன சொல்லுங்க? 63 741 60 725 திருப்பூருங்க. திருப்பூர். ஆமா, பேர் ஷினாஸ். சரி, ஓகேம்மா, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நல்ல பெருங்குட்டு வர்க்கத்துல மாடுகள் ரத்தக்கறவைகள் வேணா கான்டெக்ட் பண்ணிட்டு நேர்ல போய் பார்த்து வாங்கிங்க நண்பர்களே. நல்ல பெரிய கருத்தில் இருக்கிற மாடுகள் இருக்கு. இதெல்லாமே தரத்துல வளர்ப்பு கேட்ட மாடுகள். விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மும்முரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்ள கொண்டு கேட்கவும் முடியாது. அதனால தற்சமயம் பெரிய பெரிய மாடுகளோட விலை நிலவரத்தை பார்த்தோம். அது முடிச்சிடலாமா வேண்டாமா? அடிக்கலாமா வேண்டாமா? வீடியோ எடுத்துக்கலாமா? பண்ணையாரம் மட்டும் ஏன்? சரி, ஓகே. அப்படி பதிவு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரு மாதிரி மூடப்பட்டு இருக்காங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தீங்கன்னா அப்படியே மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம்.